ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு 124 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 480 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 40 ரூபாய் இறங்கி 11,460 ரூபாயில இருக்கு 22 கேரட்டு. சில்வர் வந்து இன்னைக்கு ஒரு 12 ரூபா கரெக்ட் ஆகி 161 ரூபாயில இருக்கு சில்வரு. அடுத்து ரிலையன்ஸ்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இவ்வளோ நாளாக க்ரூட் ஆயில் வந்துட்டு ரஷ்யால இருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து யூஎஸ் ரஷ்யா மேலே சாங்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்க இப்போ யூரோப்ல இருந்துட்டு க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வர ஜனவரியில இருந்துட்டு நாங்கள் வந்துட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தோம்னா இவங்களோட ரிஃபைனரி ஸ்ட்ரைட்டை ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 1.4 மில்லியன் பேரல் வந்து தேவைப்படுது க்ரூட் ஆயில். ஸோ அதனால இதை வந்து அப்படியே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதானி என்டர்பிரைசஸ் வந்து அவங்களோட ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸில் வந்துட்டு 7% வந்து ஸ்டேக் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 7% வந்துட்டு அவங்க ஒட்டுமொத்தமாக சேல் பண்ணிட்டாங்க. இதில் 7% வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு தான் வாங்கியிருக்காங்க. அதானே அவங்களோட ஃபுல் ஸ்டேக்கை கொடுத்ததுனால இப்போ வந்துட்டு இதோட ப்ரொமோட்டர் வந்துட்டு சிங்கப்பூர் பேஸ்டு வில்மர் இன்டர்நேஷனல் கம்பெனி தான் வந்துட்டு 50% ஹோல்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இவங்க தான் வந்துட்டு ப்ரொமோட்டராக இருப்பாங்க. இந்த நியூஸ் வந்ததுனால இந்த ஸ்டாக் வந்துட்டு 4% வரையும் கரெக்டாகி திரும்ப ஏறி இருக்கு. அடுத்ததா இஸ்ரேலோட எக்கனாமி அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பர்கட் வந்துட்டு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சுன்னா ஏசியால இருந்து இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக இருப்பாங்க இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில இருந்து நம்ம வந்து மெயினாக பேரல்ஸு, ஆட்டோமேட்டிக் டீசலு, கெமிக்கல் அண்டு மினரல் ப்ராடக்ட்ஸு, மிஷினரி அண்டு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, பிளாஸ்டிக், டெக்ஸ்டைல், அப்பேரல், மெட்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்டு, அது இல்லாமல் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அடுத்ததா இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து புதுசாக ஃப்ளைட் வாங்குறதுக்காக அவங்களோட சப்சிடரி கம்பெனியான இன்டர்க்ளோப் ஏவியேஷன் ஃபினான்சியல் சர்வீஸ்ட வந்துட்டு 7,270 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆதித்யா பிர்லா குரூப்போட ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்களோட நியூயார்க் பிளான்ட்ல வந்துட்டு நேற்று ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து எந்த ஒரு எம்ப்ளாய்க்குமே வந்துட்டு எந்த ஒரு இன்ஜுரிஸும் நடக்காம எவாக்குவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இவங்க ரெக்கவரி ஆகி அடுத்த மாசம் வந்துட்டு டிசம்பர் எண்டில் தான் வந்துட்டு பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு 2.5% வரையும் கரெக்ட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஸ்டாக் இப்போவுமே வந்துட்டு 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓவராலாக எல்லா பேங்க் ஸ்டாக்குமே வந்து கரெக்டாக இருக்கு. என்ன ரீசன் பார்த்தோம்னா எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு ஓவர் வேல்யூடாக இருந்தது தான் ரீசனாக இருக்கு. பட் ஆனால் நம்மளோட ஃபேவரட்டான ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஏறி தான் இருக்கு. என்ன ரீசன் பார்த்தோம்னா அது ஃபுல்லாகவே வந்துட்டு அண்டர் வேல்யூடா இருக்கிறது தான் ரீசனு. இந்த ஸ்டாக் கரெக்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க் அண்ட் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், இது வந்து நம்ம கரெக்டாக இப்போ கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டாக் தான். இதில் வந்து இப்போ சவுத் இந்தியன் பேங்க்கும் ஃபெடரல் பேங்க்கும் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஃபெடரல் பேங்க் அண்ட் சவுத் இந்தியன் பேங்க் வந்துட்டு இப்போ ப்ரைஸ் ஓவராக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். மற்ற 3 பேங்கையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்ததாக டாடா ஸ்டார்பக்ஸ் வந்துட்டு ஃபார்மரோட கொலாபரேட் பண்ணி 2030க்குள்ளே 10,000 ஃபார்மர்கிட்ட வந்து நாங்கள் டைரெக்டாக காஃபி கொட்டையை வந்துட்டு கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு ஃபார்மருக்கு இன்னோவேட்டிவாக எப்படி ஃபார்மிங் பண்ணுறது அண்டு ஹை ஈல்டு எப்படி எடுக்கிறது அப்படின்றத ட்ரைனிங் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இல்லாமல் ஃபார்மருக்கு வந்து 1 மில்லியன் யூரோப்பியன் ஹை ஈல்டு சீல்டை வந்துட்டு டொனேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இந்தியாவில் காஃபி ஹார்வெஸ்டிங் பண்ணுற தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் கேரளாவில் வந்துட்டு உங்களை ஃபார்மர் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக க்ரோ வந்துட்டு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. இதனால வந்துட்டு புதன் அண்ட் வியாழன் வந்து 10% வந்துட்டு ஸ்டாக் கரெக்ட் ஆச்சு. திரும்ப இன்னைக்கு வந்துட்டு மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக்ல வந்துட்டு ஃபண்டமெண்டலாக எந்த சேஞ்சஸுமே நடக்கலை.
ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னும் ஃபியூச்சரில் கரெக்டாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.